அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சமயபுரத்து மாரியம்மனின் அருளால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பமாக போகுது. அதனால தான் அம்பாளின் அருளால் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டுருக்குங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, கந்தஷ்டி பயம் மனக்கவலைன்னு நீங்கள் இந்த அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று எலுமிச்சை தேங்காய்ன்னு சமர்ப்பித்து வழிபட்டா நிச்சயம் அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பா இந்த சமயபுரத்து மாரியம்மன். இந்த மாரியம்மன் கோவிலில் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா தரக்கூடிய தீர்த்தத்தை பார்த்தீங்கன்னா பெற்று வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து வந்தால் அந்த நோய் விரைவில் குணமாகும். அது மட்டும் இல்லை, திருமண தடை நீங்கவும் குழந்தை பேர் வேண்டி வழிபடக்கூடிய நபர்கள் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் போது எந்த முறையில் வழிபட்டா முழு பலனும் கிடைக்கும்னு சமயபுரத்து மாரியம்மன் கருவறையில் இருக்கக்கூடிய அம்பாள் பற்றியும் சில சுவாரஸ்யமான பதிவுகளை இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட நபராக இருந்தாலும் சரிங்க, இந்த அம்பாளை நினைத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டு பூஜை அறையிலே அம்பாளை நினைச்சு காமாட்சி அம்மனுடைய விளக்கேற்றி வைத்து இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட பார்த்தீங்கன்னா அம்பாள் அணுக வேண்டுன்னு பார்த்தீங்கன்னா அனுமதி தர வேண்டுன்னு மனதார பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் விளக்கேற்றி வழிபட்டு வாங்க. நிச்சயம் அம்பாளே உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு அழைத்து செல்வா. சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அம்பாளின் ஆலயங்கள் பல இருந்தாலும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஆலயம்னா இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவிலுங்க. சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான சக்தி தலங்களில் ஒன்றாக இருக்கு. தினமும் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. அம்மனை இங்கு வந்து மனமுருகி வேண்டினாலே அம்மை தோல் நோய்கள்னே பல உடல்நல பிரச்சனைகள் குணமாகும். அது மட்டும் இல்லை, பல பக்தர்கள் இங்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல் குறைகள் நீங்கிய பிறகு அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு அபிஷேகம் செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி செல்வாங்க. அது மட்டும் இல்லை, திருமணம், குழந்தை பேரு, வேலை, தொழிலில் முன்னேற்றம், கடன் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை போன்ற வேண்டுதலுக்காக இங்கு பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, கேட்ட வரம் தரக்கூடிய தாயின்னு நம்பிக்கையால் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்த மீண்டும் இந்த கோவிலுக்கு வருவதால் ஆயிரக்கணக்கான மக்களின் கூட்டம் எப்போதும் நிறைந்திருக்கும். ஆண்டுதோறும் இங்கு நடத்தக்கூடிய பச்சை பட்டினி காலத்தில் அம்மனுக்கு சமைத்த உணவு படைக்காம குறிப்பிட்ட மரபுப்படி வழிபாடு நடைபெறுதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பல பெண்கள் மாவிளக்கு ஏற்றி குடும்ப நலனுக்காகவும் திருமண யோகம், குழந்தை பேரினுக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் இந்த கோவிலில் விதிமுறைகளுக்கு ஏற்ப அங்க பிரதேசனம் செய்து நன்றி கடனை செலுத்துவது வழக்கமாக இருக்கு. மேலும் இந்த அம்பாளின் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களின் ஒற்றுமைக்காக பார்த்தீங்கன்னா துயரங்களை போக்கி மன அமைதியும் தைரியமும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன். இந்த அம்பாளின் பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய முறையாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வந்து வழிபட்டா முழு பலனும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதிகாலையிலனா கோவிலில் திறந்திருக்கக்கூடிய நேரத்தில் குளிச்சு சுத்தமான பாரம்பரிய பார்த்தீங்கன்னா மரியாதையான உடையோடு செல்லணும். கோவிலுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி கோபுரத்தை வணங்கி அம்மனை மனதலை நினைச்சு பிரார்த்தனை செய்திடுங்க. பிறகு அம்மனுக்கு மஞ்சள், குங்குமப்பூ, தேங்காய், எலுமிச்சை போன்றவற்றை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபடுங்க. பிறகு அம்மன் சன்னதியில அமைதியாக நின்று கொண்டு குடும்ப நலனுக்காகவும் ஆரோக்கியம், திருமண யோகன்னு, குழந்தை பேருன்னு மன அமைதி வேண்டுதலையாக மனதார வழிபடுங்க. பிறகு கோவிலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாவிளக்கு, நெய் விளக்கு இல்லைனா பிற நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வழிபடலாம். தரிசனம் முடிந்ததும் பிரசாதம் பார்த்தீங்கன்னா மரியாதையோடு பெற்றுக்கொண்டு கோவிலில் ஒரு முறை இல்லைனா 3 முறை வலம் வந்து பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வழிபடுவாங்க. குறிப்பாக கோவில் நிர்வாகத்தின் விதிமுறைகளை எப்போதும் பின்பற்றுங்க. கோவிலில் சத்தமாக பேசுவதோ இல்லை பிற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தவிர்க்க பாருங்க.
இந்த அம்பாளின் ஆலயம் பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய திருத்தலமாக சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில் இருக்குங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளக்கக்கூடிய இந்த கோவில் காவேரியினுடைய வடகரையில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் தாங்க மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிச்சிச்சு. இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையனுடைய குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுது. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகளுடைய இடமாற்றம் அறிய முடியாதவனாக இருக்கிறார். உடனே குழந்தையை கொல்ல துணிந்த கம்சனுமே தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டுகிறான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுருக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டிருக்கான். மகா சக்தியாக தோன்றிய அம்மனும் தன்னுடைய 8 கரங்களையும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகத்தையே காக்க அவதரித்து நின்றார். இத்தேவியே மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கிட்டு வரும். மேலும் இந்த அம்பாளுக்கு இன்னொரு கதையும் இருக்குங்க. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததால அங்கு அப்போது இருந்த GS சுவாமிகள் தான் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காரு. அதன்படி பணிவிடை புரிவோர் திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறங்கி வச்சுட்டு இளைப்பாரி இருக்காங்க. அவர்கள் இளைப்பாரிய இந்த இடம்தான் சமயபுரம்னு சொல்றாங்க. பிறகு அதை நினைவாக இன்னுமே திருக்கோயிலில் திருவிழாவில் 8வது நாளில் பார்த்தீங்கன்னா அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்படுதுங்க. இளைப்பாரியா அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விடுறாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக விளங்குது. இந்த அம்பாளை தான் கண்ணனூர் மாரியம்மனும் சமயபுரத்து மாரியம்மனாக வழிபட்டு வரான். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாள் பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன் சிவனை அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையால யமதர்மன் சபையினையும் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரனோ பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கினான். இதனால அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தவங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிடுங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டியானமாகவும் அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருக்கோவில்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுங்க. இன்றும் நீங்கள் இந்த அம்பாளின் கருவறையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதா மாயாசுரனின் தலை மீது எழுந்திருப்பதை பார்க்க முடியும். மேலும் இந்த கோவிலில் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தலமாக இருக்குது. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக ராஜகோபுரங்கள் அமைந்திருக்காங்க. மேலும் இங்கு அம்பாள் கருவறை செல்லும் வழியில இருவருமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தை பார்க்க முடியும். வலதுபுற அருள்மிகு கருப்பண சுவாமி சன்னதியும் கருவறைக்கு மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மகாபாண்டபம் அர்த்த மண்டபம்னு சொல்லப்படுது. இந்த கருவறை சுற்றி பிரகாரம் இருக்கு. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டத்தில் தொட்டி போல அமைத்திருக்காங்க. ஏன்னா அம்பாள் கருவறையில் பார்த்தீங்கன்னா எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதற்காக இந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்காங்க. இங்கு கருவறையின் இடதுபுற உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அம்பாளின் உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜையோ அபிஷேகங்களோ நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யக்கூடிய அபிஷேக தீர்த்தம் தான் வடக்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மீது தெளிக்கப்படுதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் கண்டவங்க உடல்நல குறைவு உள்ளவங்களோ நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறாங்க. மேலும் இங்கு அம்பாளினுடைய திருமேனி பார்த்தீங்கன்னா மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால் அதன் மேலே தான் சுதை வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க. மேலும் தங்க ஜடா மகுடத்தோடு குங்குமமேனி நேரத்தில் நெற்றியில் வைரப்பட்டைகள் மின்ன கண்களை அருளது வீச வைர கம்மல்களோடு முக்குத்தையோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் இந்த சமயபுரத்து மாரியம்மன். ஆதிசக்தியான இந்த அம்மனின் தன்னுடைய 8 கரங்களிலும் பார்த்தீங்கன்னா வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி நிற்பா. இடதுபுறமாக கபாலம் மணி வில் பாசம் கொண்டு
காட்சியளிப்பா. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறை நீக்கி அருள்பாலித்து வருகிறார் இந்த சமயபுரத்து மாரியம்மன். உங்களுக்கும் தீராத நோயால் அவதிப்படுறீங்களா? பெண்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையாலும் தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நீங்களும் சென்று வழிபட்டு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, தொழில் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முறையாவது இந்த அம்பாளை நேரில் சென்று தரிசிச்சுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து விலகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சமயபுரத்து தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.